ஹாய், என் பேர் நவநீத கிருஷ்ணன். நான் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் BE 2020 பாஸ் அவுட் பண்ணேன். நான் படித்த டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதனால கோர் ரிலேட்டடாக சென்னையில் வந்து ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கோர் கம்பெனியில். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் மூலியமாக ஐடியில் நல்ல பிளேஸில் நல்ல சேலரி பேக்கேஜில் வந்து பிளேஸ் ஆகலாம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மூலமாக அறிமுகமானதான் எனக்கு டாப்மி போட்ட கம்பெனி. ஸோ நான் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். சார் எல்லோரும் பார்த்து கொஞ்சம் என்ன எதுன்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்தப்போ நிறைய சொன்னாங்க, இதில் வந்து இவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருக்குது, நிறையா ப்ரூஃபும் காமிச்சாங்க என்கிட்ட, இவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா காமிச்சிருக்கேன். அப்புறமா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த 15 இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் ஆனிச்சு. ரெண்டாவது ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கான அந்த வெயிட்டிங் டைமும் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணது உடனே பிளேஸ் ஆகணுன்றதை விட வெயிட் பண்ணி நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணேன். விப்ரோவில் பெங்களூரில் பிளேஸ் ஆனேன். என்னோட சிட்டிஸ் வந்து 2.5. நல்ல ஒர்க்கு. இப்போது 1 இயர் வந்து எந்த கம்பெனி போனாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் சார்கிட்ட வந்து நீங்கள் கேட்டாலும் நல்ல கம்பெனியில் கண்டிப்பாக பிளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிளேஸும் ஆகிருக்காங்க. இப்போ நானும் பிளேஸ் ஆகிட்டேன். அடுத்து இப்போ எனக்கு ஒரு 6 மந்த் முடிஞ்சிட்டும் நான் சார்கிட்ட வந்து அடுத்த இன்னும் இதை விட அதிக பேக்கேஜில் கண்டிப்பாக வந்து சாரை ரெஃபர் பண்ணி. ஆக்சுவலாக என்னோட ஃபீல்டு வந்து மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐடியில் வர முடியுமான்றது எனக்கு தெரியலை. ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் வந்தேன். மெக்கானிக்கல் மட்டும் இங்கே நிறைய பேர் வரல. ECE, EEE, மற்ற EEE டிபார்ட்மெண்ட், ICE எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இங்கே வராங்க. இங்கே என்னென்னா எதை வச்சு டீச் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன வந்து இங்கே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்ன தேவைங்கிறத அதை சொல்லிடுவாங்க. ஸோ அதை தான் கரெக்டாக நம்ம சார் இங்கே இருக்க மேம் எல்லாமே அதை தான் டீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ என்ன டெக்னிக்கலாக நம்ம என்ன தேவைங்கிறதையும் அவங்க அந்த 6 மந்த்தில் டீச் பண்ணது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன தேவை, அங்கே என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், என்ன பேசணும், அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்றதையும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இதிலே டீச் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்துட்டு எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் உள்ளே வந்தால் பிளேஸ் ஆகலான்ற அப்படியே அந்த தாட்லேயே வந்துடக்கூடாது. நம்ம டெக்னிக்கலாகவும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே வந்து 4 விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம கண்டிப்பாக பிளேஸ் ஆகணுன்ற அந்த ஒரு இதில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேஸ் ஆகலாங்க. இங்கே வந்து மற்ற கம்பெனிக்கும் நான் இந்த கம்பெனிக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நிறைய பேர் முடிச்சு போனதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் திரும்ப போய் எனக்கு வேறு கம்பெனி ரெக்ரூட் பண்ணுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணாமல் நான் இன்ன வரையும் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இன்ன வரையும் போயிருக்காங்க. இப்போ நான் எனக்கு 6 மந்த் முடிஞ்சிருச்சு, அடுத்த எனக்கு 6 மந்த் தான் முடிஞ்சுட்டா கண்டிப்பாக சார்கிட்ட வந்து நானும் அந்த கம்பெனி கண்டிப்பாக பிளேஸ் ஆகிடும். சார் கண்டிப்பாக பண்ணுவாங்க, எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும்.